கேரள அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்காரு நடிகர் சுரேஷ் கோபி. முதல் முறையா கேரளாவில் பாஜக தன்னுடைய கால பதிக்கக்கூடிய சூழல் நிலவிட்டு வருது. கிட்டத்தட்ட 71,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கோட்டையான திருச்சூர்லயே பாஜக கால் பதிக்கிறது இப்போ மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணிகள் நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணி கடும் போட்டியை ஏற்படுத்திட்டு வருது. அதனால அரசியல் களமே இப்போ சூடு பிடிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் மாறி இருக்கு. அதாவது முதல் முறையா கேரளாவில் பாஜக தடம் பதிக்க இருக்காங்க. பாஜக சார்பில் மலையாள சினிமானுடைய முன்னணி நடிகரான சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டாரு. தமிழ்ல கூட அவரு தீனா, சமஸ்தானம் உள்ளிட்ட சில திரைப்படங்கள்லையும் நடிச்சு பிரபலமானவர் தான். திருச்சூர் தொகுதியில தான் இவரு பாஜக சார்பில் போட்டியிட போறாரு அப்படின்னு அறிவிப்பு வந்தப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிண்டல் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா இந்த தொகுதி இந்த கட்சிகளினுடைய கோட்டையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி வாக்காளர்கள் சித்தாந்த ரீதியா அரசியல அணுகிறவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடிகர்களை நிக்க வச்சா வாக்களிச்சிருவாங்களா அப்படின்னு இந்த கட்சிகள் கிண்டல் செஞ்ச சூழல தான் இப்போ 71,000 வாக்குகள் வித்தியாசத்துல சுரேஷ் கோபி முன்னிலையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. மலையாள சினிமாவுடைய முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்கிறவர் தான் சுரேஷ் கோபி. ஒரு பக்கம் நடிப்புல ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய சூழல தான் இவரு பாஜக சார்பில் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் இவருக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு அதிக அளவுல இருக்கிறதா கூறப்படுது. இதன் மூலமா பாஜக கேரளாவில் முதன்முறையா தடம் பதிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.